திருச்செந்தூர் வேலவன் பாதம் பணிந்து, என்னுடைய குருநாதர் தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்கி, இன்று ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் காண இருக்கும் தலைப்பு என்னவென்றால், இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அதிக பாகை கிரகம். நம்முடைய ஜாதகத்தில் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய அதிக பாகை கிரகத்தை பற்றிய முக்கியமான விஷயங்களை எல்லாம், அதிக பாகை கிரகம் ஒரு மனிதனை எப்படி வாழ்க்கையில் உயர்த்துகிறது, உண்மையாகவே அதிக பாகை கிரகம்தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை சுமந்து செல்கின்றது என்பது 100% மறுக்க முடியாத ஒரு உண்மை கருத்தாகும். ஆக உங்களுடைய ஜாதகத்தில் அதிக பாகையில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் வழி நீங்கள் சென்றீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் மேன்மையும் கிடைக்கும். இந்த அதிக பாகை கிரகத்தை எப்படி கணக்கிடுவது என்று பார்த்தோமானால், இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா 12 ராசி கட்டம் தான், அதில் 9 கிரகங்கள் தான் இருக்கும். நமக்கு தெரியும். ராகு கேதுவை இதில் விட்டுருங்க, சரிங்களா? ராகு கேது விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 9 கிரகங்கள்ல, இந்த 9 கிரகங்கள்ல ஒவ்வொரு ராசிக்கும் நீங்க எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா டிகிரி வாய்ஸா எப்படி கொடுத்துருப்பாங்க, 300 மொத்தமா 30 60 90 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேஷத்துல 30, ரிஷபத்திலோட 30 அப்படி மொத்தமா கூட்டி என்ன பண்ணுவாங்க 30 60 90 அப்படிங்கிற வரிசையில நம்ம 360 டிகிரி வரை கொடுத்துருப்பாங்க. நாம அப்படி கணக்கீடு பண்ணக்கூடாதுங்க. இப்ப முதல்ல ஒரு ராசிக்குள் இருக்கக்கூடிய 30 டிகிரி அளவுல அந்த 30 டிகிரியில எந்த கிரகம் அதிகமா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்க சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 360 டிகிரி அப்படின்னா 355 டிகிரி இருக்கிறது தான் பெரிய ஒரு அதிக பாகை கிரகம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் 30 டிகிரி இருக்கு. அந்த 30 டிகிரிக்குள்ள உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு மேஷ ராசிக்குள்ள ஒரு 26 டிகிரியில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா, அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் நீங்க 30 டிகிரி எடுத்துக்கோங்க. இப்ப மேஷ ராசிக்குள்ள 26 டிகிரி இருக்கு அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய ராசி இருக்கும் இல்லைங்களா, அந்த ராசிக்குள் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் மேஷ ராசிக்குள்ள 26 டிகிரியில் இருக்குதுன்னா, மற்ற ஒவ்வொரு ராசிகளையும் கணக்கிடும் போடும்போது அந்த 6 கிரகம் இருக்கும் இல்லைங்களா, அந்த 6 கிரகத்துல இந்த 26 டிகிரி வரை எல்லாமே கம்மியா இருந்துச்சுன்னா, அந்த 26 டிகிரியில் இருக்கக்கூடிய மேஷத்துல இருக்கக்கூடிய கிரகம் தான் என்னங்க அதிக பாகை கிரகம். நம்ம அப்படிதான் கணக்கு பண்ணணும், சரிங்களா? அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் அதிக பாகையில் இருக்கின்ற கிரகத்தை தான் ஆத்மகாரகன் என்று சொல்கின்றோம் இல்லைங்களா? அப்ப அந்த ஆத்மகாரகன் அப்படிங்கிறவரு நம்ம ஜாதகத்துல யாரு, எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறத பார்த்து அந்த கிரகத்தினுடைய வழி போனோம் அப்படின்னா 100% வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உண்மையாவே சொல்ல போனோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை இயக்கி கொண்டிருப்பதே உங்களுடைய ஆத்மகாரகன் தான். என்ன அப்படின்னா, ஒரு சில பேருக்கு அந்த ஆத்மகாரகனை எப்படி இயக்கிறது, அந்த ஆத்மகாரன் வழியில் நம்ம கரெக்டா போறோமா அப்படிங்கிற சில விஷயங்கள் தெரியாம இருக்கும். அப்போ ஆத்மகாரகன் என்பவர் உங்களுடைய வாழ்வில் அனைத்து விதமான வெற்றிகளுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கிறார் என்பது 100% உண்மைங்க. நீங்க வேணா பாத்துக்கோங்க. அப்ப இந்த ஆத்மகாரனுடைய வலிமையை எப்படி கணக்கீடு பண்றது தெரியும் இல்லைங்களா? இப்போ ஒரு ஜாதகத்திலேயே ஆத்மகாரகன் சொல்லிடுறோம். அந்த ஆத்மகாரகன் சொல்லக்கூடிய அந்த ஹை டிகிரி கிரகம் அப்படிங்கிறது நம்ம எப்படி இயங்குது, அதை எப்படி நம்ம வழி நடத்துவது அப்படின்னு பார்த்து கரெக்டா இயக்குனீங்கன்னா நீங்க உண்மையாக வெற்றியாளர். ஏன்னா என்னுடைய பல வருட அனுபவத்துல பாத்தீங்கன்னா வெற்றி பெற்ற பல மனிதர்களுடைய ஜாதகத்துல அவர்கள் அந்த அதிக பாகை கிரகத்தை சரியான முறையில் இயக்கி வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது இது 100% இல்லைங்க, 1000% உண்மை. அந்த அளவுக்கு அந்த ஆத்மகாரகன் உங்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வழங்குவார். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் அப்படிங்கிறது பொதுவாகவே எடுத்துக்கோங்க, ராகு கேது விட்டுருங்க. இந்த ஹை டிகிரி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ராகு கேதுவை விட்டுறணும், சரிங்களா? அப்ப நம்ம யாரை பிடிக்கணும், இந்த 7 கிரகத்துல அதிக பாகையில் ஒரு கிரகம் இருக்கும் இல்லைங்களா, முதல்ல ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவம் இருக்கா இல்லைங்களா? இருக்குதானுங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவம் கண்டிப்பா இருக்கு. அப்ப அந்த கிரகத்துடைய காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள் மூலம் கூட ஜாதகர் ஜெயிச்சிருவார். இப்போ ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா உதாரணமா சொல்றாங்க, ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் இருக்கார், சுக்கிரன் அதிக பாகையில் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரன் அதிக பாகையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு லக்னம் ஒன்று எடுத்துக்குவோம். ஒரு ஜாதகர் மகர லக்னத்துல பிறந்திருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் அதிக பாகையில் இருக்காரு அப்படின்னா, சுக்கிரன் யாருங்க மகர லக்னத்துக்கு?
5ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கு உடையவர் இல்லைங்களா? அப்ப 5ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கு உண்டான சுக்கிரன் மறையாம, உதாரணமா ஒரு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு வச்சுக்கோங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு என்ன பலம்? திக்பலம் அடைஞ்சிருவார். அப்ப 5 10க்கு உண்டான சுக்கிரன் 4ஆம் இடத்துல அதிக பாகையில, உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு பரணி நட்சத்திரம் ஒரு 4ஆம் பாகத்துல இருக்கிறாருன்னா கிட்டத்தட்ட எத்தனை டிகிரி வரும்? கிட்டத்தட்ட ஒரு 25 27 புள்ளி கிட்டத்தட்ட 26.40 வரைக்கும் பரணி 4, இருந்து 23.20 இருந்து 26.40 வரைக்கும் பரணி 4. ஒருவேளை ஒரு 25 டிகிரியே இருக்காரு சுக்கிரன், 25 டிகிரி இருக்காரு, பாக்கி இருக்கக்கூடிய கிரகம் இருக்கும் இல்லைங்களா, இந்த ராகுவை விட்டு மீதி இருக்கக்கூடிய 6 கிரகங்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த 6 கிரகங்களும் இந்த சுக்கிரனை விட கம்மியான பாகையில் இருக்காங்கன்னா சுக்கிரன் தான் அதிக பாகை கிரகம். சரிங்களா? அப்ப சுக்கிரன் யாரு? 5 10 கூடையவர். அப்ப அவருடைய ஆத்மகாரகன் அப்படிங்கிறவர் எப்படி செயல்படுவார்? அதாவது ஒரு செயல்பாடுகள் நடப்பதற்கும் ஒரு காலம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 5 10க்கு உண்டான சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று அதிக பாகையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ உண்மையா பாருங்க, அந்த சுக்கிரன் அப்படிங்கிறவருடைய காரகத்துவம் என்ன? சுக்கிரனுடைய காரகத்துவம் என்ன? மனைவி. ஒரு ஆண் ஜாதகம்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரனுடைய காரகத்துவம் என்னங்க? மனைவி. அதே மாதிரி சுக்கிரன் எந்த வீட்டுக்கு அதிபதி? 5ஆம் வீட்டுக்கு. 5ஆம் இடம் என்னங்க? முத குழந்தை. 10ஆம் இடம் என்னங்க? தொழில். அப்போ ஒண்ணுமே வேண்டியது இல்லைங்க. அந்த ஜாதகர் நீங்க வாழ்க்கையில ஒரு 26 27 வயசு வரைக்கும் எந்த முன்னேற்றமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த சுக்கிரன் வந்து நல்லா இருக்கணுங்க, அது ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. 4ஆம் இடத்துல இந்த வக்கரம் பெறுவது, இந்த அவயோகியா இல்லாம இருக்கிறது, இந்த முடக்கு சம்பந்தமான பாதிப்பு இல்லாம ஒரு நல்லவரா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஒண்ணு ஆனோன்னையுமே அதிக பாகியம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து குழந்தைன்னு ஒண்ணு பிறக்கும் இல்லையா, முத குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன இருக்குதுங்க? 10. 5ஆம் வீட்டுக்குடையவரே 10ஆம் வீட்டுக்கு வரும். அப்போ ஒரு தொழில் செய்து வாழ்க்கையில் காலம் முழுவதும் ஒரு வெற்றியாளராகவே திகழ்வார். இது சத்தியம். சரிங்களா? இதுல என்ன அப்படின்னா, எந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் வீக் ஆகும் அப்படின்னா, சூரிய திசை நடக்கும்போது மட்டும் அது வந்து வேலை செய்யாது. ஏன்னு சொல்லுங்க, சூரியனுக்கு எதிரி யாரு? சுக்கிரன். அப்ப சூரியனுக்கு வேதகனாக வேலைக்கூடிய ஒரு சுக்கிரனா இருப்பார். அவருக்கு சூரிய திசையே வல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு சூரிய திசையே வல்ல. உதாரணமா அவர் வந்து பிறக்கையில ஏதாச்சும் அஸ்தத்திலேயோ ரோகிணிலையோ திருவோணத்திலேயோ பிறந்திருக்காருன்னா ஃபர்ஸ்ட் திசை என்ன திசை வருங்க? சந்திர திசை வரும். அப்புறம் சூரிய திசை வரக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, வராதுங்க. 110 வயசுக்கு மேல எங்க வர போகுதுங்க. அப்போ அவருடைய காலம் முழுவதும் அந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார். அது வந்து எப்ப ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, ஏன்னா எந்த ஒரு விஷயங்களும் ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் என்ன இருக்குங்க? ஒரு டைமிங் இருக்கும். அப்ப இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேலை செய்வாருங்க? முதல்ல சுக்கிரனுங்கிற மனைவி வரணும், அடுத்து 5ஆம் இடங்கிற குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். 10ஆம் இடம் அடுத்த தொழில் தானுங்க. முதல்ல காரகத்துவம் இயங்குது, அடுத்து 5ஆம் இடம் பாவகத்துவம் இயங்குது, அடுத்து 10ஆம் இடம் ஆட்டோமேட்டிக்கா இயங்கிடும். அவர் தொழில் மூலமா ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக வந்துருவார், அதுல சந்தேகமே இல்லைங்க. அதே மாதிரிங்க, அதே பிறகு 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்னங்க? குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, குலதெய்வம் இருக்கு. சில பேர் கேட்பாங்க, சார் அந்த பாவத்தை இயக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்பாங்க. குலதெய்வத்துடைய அனுகிரகம் என்பது 5ஆம் பாவகத்தில் 5ஆம் பாவக அதிபதியிடம் இருக்கிறது. அப்ப நாம என்ன பண்ணணுங்க? அந்த ஜாதகர் குலதெய்வ வழிபாட்டை செஞ்சா கூட ஜெயிச்சிருவார். சில பேர் போறாங்க இல்லையா, ரெகுலரா பாத்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கே போயிட்டு இருப்பாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த குலதெய்வ வழிபாட்டால அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? 100% ஜெயிச்சாலா இருப்பாங்க. அதனாலதான் வந்து என்னங்க, இதெல்லாம் ஒரு காரணங்க. ஏன்னா எந்த ஒரு மனிதருக்கும் ஒவ்வொரு வழிபாடுகளும் சரி, அவருடைய வாழ்வியல் நடைமுறை செயல்பாடுகளும் சரி, கிரகத்தினுடைய வழியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ 100% வெற்றி என்ன பண்ணுவாங்க? அந்த ஜாதகர் நிச்சயமா ஈட்டிடுவாங்க. அப்போ அதிக பாகை கிரகத்தினுடைய காரகத்துவம். நீங்க ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. ஜாதகத்துல காரக கிரகத்துக்கு பலம் ஜாஸ்தியா, ஒரு கிரகத்தினுடைய காரகத்துக்கு பலம் ஜாஸ்தியா, பாவத்துக்கு பலம் ஜாஸ்தியா? நிறைய பேருடைய கேள்வியா இருக்கு. சார் கிரக காரகம் பெருசா பாவகம் பெருசா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? காரகம் பெருசா பாவகம் பெருசானா இதுல வின் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரகம் தான் வேலை வின் பண்ணும். என்னைக்குமே நல்லா ஒரு வச்சுக்கோங்க, ஒரு ஜாதகத்தினுடைய காரகத்துவம், அதாவது ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவம் ஒண்ணு இருக்கு. சுக்கிரன்னா மனைவிங்கிற ஒரு காரகத்துவம் இருக்கு இல்லைங்களா? அடுத்து 5 10ங்கிற பாவகத்துவம் இருக்கு. இதுல காரகத்துவம் ஜெயிக்குமா பாவகத்துவம் ஜெயிக்குமானா என்ன பொறுத்த வரைக்கும் காரகத்துவத்துக்கு 60%, பாவகத்துவத்துக்கு 40%. நீங்க செக் பண்ணி பாருங்க. அதனால ஒரு ஜாதகத்தில் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் தான் முக்கியம். ஓகேங்களா? அதனால வந்து கிரகம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பாவகம்னு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரிங்க நாம அதிக பாகை கிரகத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணணுமோ அந்த வழி கரெக்டா ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணிடலாங்க? 100% நீங்க வந்து ஜெயிச்சிடலாம். இப்போ ஒண்ணு வேண்டாங்க, இந்த மீட்டிங்ல இத்தனை பேர் வந்திருக்கீங்க, எல்லாருமே ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜோதிடத்துல யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? அப்ப ஜோதிடத்துல யார் ஜெயிப்பாங்க? ஜோதிடத்துக்கான கிரகம் யாரு? புதன்.
ஜோதிடத்துக்கான பாவகம் இது 5ஆம் இடமும் 8ஆம் இடமும் இதுதானே. அப்ப ஜோதிடத்துறையில் யார் ஜெயிப்பாங்கன்னா புதன் வலிமை, அடுத்து 5, 8 வலிமை. வேணுமா வேண்டாங்களா? 5ஆம் இடம் என்பது ஆழ்மனம், 8ஆம் இடம் என்பது ஆராய்ச்சி. அப்புறம் ஜோதிடர் ஆவதற்கு அவருக்கு ஆழ்மன ஆராய்ச்சி வேணுமா வேணாமா? அதனாலதான் ஜோதிடத்துக்கு 5ஆம் இடமும் 8ஆம் இடமும். நீ வேணா பாருங்க, ஒரு ஜோதிடத்துடைய ரகசியம் சொல்றோம் இல்லையா, ரகசியம் புதைந்து கிடக்கிற இடம் எது? 12 ராசி கட்டத்துல விருச்சிகம். விருச்சிகம் தானே ரகசியம் புதைந்து கிடக்கக்கூடிய இடம். அந்த விருச்சிகத்துல கேட்டை நட்சத்திரம் இருக்கா இல்லையா? இருக்கு இல்லைங்களா? விருச்சிகத்துல கேட்டை நட்சத்திரம் இருக்கா இல்லையா? கண்டிப்பா ஆராய்ச்சிக்கான கிரகம் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? பொதுவா நம்ம சொல்றோம் ஆராய்ச்சிக்கான கிரகம் யார்? ஆராய்ச்சிக்கான கிரகம் சந்திரன். என்ன பண்ணுங்க, ஒரு ஜோதிட சாஸ்திரத்துல ஆராய்ச்சி செய்யறோம் இல்லையா, ஆராய்ச்சிக்கான கிரகம் சந்திரன். ஏன் சார்? மனம் இருந்தா தானே, சந்திரன் தானே மனம், அவர் தானே ஆராய்ச்சி பண்ண முடியும். அப்போ ஒரு ஜோதிட சாஸ்திரத்துல ஆராய்ச்சிக்கு உண்டான கிரகம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன். இப்போ பாருங்க, அந்த விருச்சிக ராசிக்குள்ள கேட்டை நட்சத்திரம் இருக்கு. அந்த கேட்டை நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய டிஎன்ஏ எனர்ஜி யாருன்னா சந்திரன் இல்லையா? அப்ப கேட்டை நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? புதனுடைய நட்சத்திரம். ஓகேங்களா? அப்ப அந்த ஆராய்ச்சியும் அந்த 8ஆம் இடமும் ஒருங்கே இணைவதால் என்னங்க, ஜோதிடத்திற்கு அந்த 8ஆம் இடம் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஓகேங்களா? அப்போ இதான் உண்மைங்க. சரிங்களா? அப்போ வந்து நம்ம வந்து ஜோதிட சாஸ்திரத்துல இந்த சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறது, அதாவது ஜோதிட ஆராய்ச்சிங்கிறது 5, 8. ஜோதிடத்துக்கான கிரகம் புதன். ஏன் புதனை கொடுத்தாங்க? புதன் தான் புத்தி. புத்தி இருந்தா தான் ஆராய்ச்சி பண்ண முடியும் இல்லைங்களா? புத்தி வேணுமா வேணாங்களா? ஜோதிடம் ஏன் புதனுக்கு ஜோதிடம் அப்படின்னா, ஒரு மேக்ஸ் போடுறாங்க. மேக்ஸ்ல என்ன வேணும்? நல்ல புத்தி வேணும். புத்தி இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுங்க, மேக்ஸ் சரியா போட முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் ஜோதிடத்திற்கும் நல்ல புத்தி வேணும். அப்படிங்கிறதுனால தான் என்னங்க அந்த புதனுக்கான விஷயத்தை கொண்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த வாங்க வாங்க. அப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அதிக பாகை கிரகத்தினுடைய விஷயத்தை கையில் எடுத்துனா ஜெயிச்சிருப்போம். சொன்னங்க, ஒரு ஜாதகத்துல புதன் அப்படிங்கிறது ஒரு நல்ல மேக்ஸ்ல ஜெயிக்கிறார். நீங்க போய் பாருங்க, மேக்ஸ்ல 100க்கு 100 மார்க் வாங்குறவங்க, அந்த மேக்ஸ்ல வந்து நல்லா சிறப்பா வர்றவங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா புதன் நிறைய அதிக பாகையில் இருக்கும். ஒரு ஜோதிடத்துல உயர்ந்து வராங்கன்னா புதன் அதிக பாகையில் இருக்கும். இது வந்து கிரக காரகத்துவத்தினுடைய வழியில போறது. அதே மாதிரி நீங்க ஒரு நல்லாவே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கிரக காரகத்துவம் நல்லா இருந்தாலே பாவகாரத்துவம் மேக்சிமம் நல்லா தான் இருக்கும். ஒரு கிரகம் காரகத்துவம் நல்லா இருந்தாலே பாவகத்துவம் நல்லா தான் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் நல்லா ஆய்வு டீப்பா ஆய்வு பண்ணோம்னா அதுக்கான விட நிச்சயமா கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஒரு ஜோதிடத்தில் அந்த அதிக பாகை கிரகத்தினுடைய அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை முதல்ல புடிங்க. எப்படி காரகத்துவம் நல்லா இருந்தாவே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. 60% மார்க்னா என்னது? 50 தாண்டி 1 பாயிண்ட் மேல போயிட்டு எல்லாம் ஜெயிச்சிட்டோம் தானே. அப்போ காரகத்துவம் அதிக பாகையில் இருக்கின்ற கிரகத்தினுடைய காரகத்துவத்தை பிடித்தால் நம்ம ஜெயிச்சிடலாம். சரிங்க? அப்ப இதை ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு வழி இருக்கு. இப்ப அதுக்காக வந்துங்க சார், இப்போ ஒண்ணு வேணாங்க சார், ஒரு ஜாதகம்னு வச்சுக்கோ, ஒரு லக்கணம் ஒண்ணு சொல்றேன், நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜாதகர் வந்து உதாரணமா வந்து கடக லக்கணத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கடக லக்கணத்தில் ஒரு ஜாதகர் பிறந்திருக்காருன்னா, கடக லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி யாருங்க? சூரியன் தான் 2ஆம் அதிபதி. அப்ப கடக லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதியான சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது சூரியன் அங்க அதிக பாகையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2ஆம் அதிபதி தான் சூரியன், ஆனா 12ல மறைஞ்சிட்டாரு. அப்ப அதிக பாகை கிரகம் கெட்டு போனா அதை எப்படி இயக்கிறது? அடுத்த கேள்வி வரும் இல்லைங்களா? எப்படி இயக்கிறதுனா ஒண்ணு இல்லைங்க. இப்ப 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல அதிக பாகையில் இருக்காரு, 12ஆம் அதிபதி நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 12ஆம் அதிபதி யாரா வருவாங்க? கடக லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா 12ஆம் அதிபதி யார் வருவாங்க? புதன் வர. புதனும் நல்லா இருக்கிறாரு, 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா அதிக பாகை கிரகத்தை எப்படி இயக்கிறது? ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? அப்போ போய் நாம பாட்டுக்கு அந்த 12ல மறைஞ்ச கிரகத்தை இயக்கணும், பிரச்சனை வரும். அதிக பாகையில் இருக்கிறதுக்காக என்ன பண்ணக்கூடாதுங்க, அதை நம்ம வந்து முழுசா ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. அது என்ன சூழ்நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து தான் ஆக்டிவேட் பண்ணணும். சரி, சூரியன் 12 இருக்குது, 12ஆம் அதிபதி நல்லா இருக்குது, படிக்கிற வயசு, என்ன பண்ணுவீங்க? ஹாஸ்டல்ல சேர்த்துடணும். ஏன்னா 12ஆம் இடம் ஹாஸ்டல். ஹாஸ்டல்ல சேர்த்துனா அந்த குழந்தை சூப்பரா படிக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் அதிக பாகையில் இருந்து 12ஆம் அதிபதி பலமாக இருந்தால் அந்த பிள்ளையை ஹாஸ்டல்ல சேர்த்திருங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுலயே ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு என்ன ஆகும்? ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா படிப்புக்காக வெளிநாடு அனுப்புவாங்க. வெளிநாடு போனால் நல்லா படிச்சுக்கும். ஒண்ணு ஹாஸ்டல்ல படிக்கணும், இல்ல வெளிநாடு போகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பிறந்த ஊரை விட்டு ஒரு 400 கிலோமீட்டர் தாண்டி போயிடணும். இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த அதிக பாகை கிரகம் வேலை செய்யும். அதே மாதிரி தாங்க ஃபியூச்சர்ல படிச்சு முடிச்சுட்டு நிறைய சம்பாதிக்கணும்னா வெளிநாடு போயிடணும்.
சம்பாரிச்சுட்டு நிறைய சம்பாதிக்கணும்னா வெளிநாடு போயிடும், அல்லது பிறந்த ஊர் விட்டு 12ஆம் இடம்னாவே 400 கிலோமீட்டர் தாண்டிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணுங்க, அந்த அதிக பாகை கிரகத்தை கரெக்டா பார்த்து இயக்கணும்னா என்ன கிடைக்கும், ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைக்கும். இப்ப நான் உதாரணமாக ஒரு ஜாதகம் ஒன்று போடுறேன், அந்த ஜாதகத்திலேயே உங்களுக்கு அதுக்கான விஷயம் வந்து தெரியும். ஒரு 2 ஜாதகம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம எப்படி அந்த அதிக பாகை கிரகத்தை இயக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா ஒரு 2 ஜாதகம் போடுறாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? இப்போ அதிக பாகை ஹை டிகிரி ஆத்மகாரகன்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த ஜாதகம் நேற்று பார்த்த ஜாதகம். அவர் ஜாதகம் சொல்லும் போது இந்த அளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்துல விஷயங்கள் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ அவர் என்ன லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஆக்சுவலா துபாயில் இருக்காருங்க, இந்த நிகழ்ச்சியோட பார்த்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலா அவர் பிறந்த லக்னம் பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம். அவர் பிறந்த லக்னம் ரிஷப லக்னங்க. இந்த ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கு உடையவர் யாருங்க? 2ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கு உண்டானவர் புதன். புதன் எங்க இருக்காருன்னா 6ல் இருக்கிறாருங்க. புதன் பகவான் 6ல் இருக்காரு. அப்போ 2ஆம் இடம் என்பது வருமானம், 5ஆம் இடம் என்பது முதல் குழந்தை, இதானே? அதே மாதிரி 2ஆம் இடம் என்பது குடும்பம், இல்லைங்களா? அப்ப 2க்கும் 5ஆம் வீட்டுக்கு உண்டான புதன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார், அதிக பாகையில் இருக்கிறார். என்ன பண்றாருங்க? 6ஆம் இடத்தில் இருக்கிறாரு, அதிக பாகையில் இருக்கிறாரு. இந்த சுக்கிரன் இருக்காரு இல்லைங்களா, இங்கேயே ஆட்சி. அப்ப 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலே ஆட்சி. அப்படிங்கும் போது இவர் எப்படி அந்த அதிக பாகை கிரகத்தை இயக்குனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் இடம் என்பது வேலை. 6ஆம் இடம் என்பது வேலை. இப்ப பாருங்க, இப்ப ஒரு வேலையில இருந்தாருனாவே அதிக பாகை கிரகம் புதன். அப்ப புதன் அதிக பாகையில எப்படி இருக்காருங்க, 2-5 குடையவனாகி 6ஆம் இடத்துல அதிக பாகை, 6ஆம் அதிபதி 6லயே ஆட்சி. இவருக்கு முடக்கு கிரகம் சனி பகவான் சம்பந்தப்படல, அவயோகி செவ்வாய் பகவான் சம்பந்தப்படல, இதெல்லாம் எதுவும் சம்பந்தப்படல. இவர் பியூரா இருக்காருங்க இந்த இடத்துல. அப்போ இவரோட லைஃப்ல பாத்தீங்கன்னா அந்த வேலைங்கிற விஷயத்தின் மூலமாகவும் இன்னைக்கும் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கார். ஒண்ணுமே இல்லைங்க, வேலை, அவ்வளவுதான். 6ஆம் இடம் கெடல, வருமானத்தையும் அவருடைய பிளானையும் சொல்லக்கூடிய புதன் 6ஆம் இடத்துல பலமா இருந்த காரணத்தினால அவர் இன்னைக்கும் சூப்பரா இருக்கார் லைஃப்ல. அது கூட நம்ம ஒரு சில சம்பவங்கள் சுட்டி காட்டணும். இதனுடைய உயர்வுகள் எப்ப வந்திருக்கும், அதிக பாகை இயங்குறதுக்கு ஒரு காலகட்டம் வேணும் இல்லைங்களா? எப்ப வந்திருக்கும்? 2ஆம் இடம் என்பது குடும்பம், 5ஆம் இடம் என்பது குழந்தை. அப்போ ஒரு குடும்பம் அமைஞ்சு குழந்தை பிறந்தோன்னையுமே அவர் நல்ல வேலையில அடுத்தடுத்து மேல போயிட்டே இருந்தார். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி நம்ம ஜாதகத்துல அதிக பாகையை கரெக்டா இயக்கணும் அப்படின்னா 100% நமக்கு வெற்றி கிடைக்கும். அது என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கு, அதே சமயத்துல ஒரு அதிக பாகையில் ஒரு கிரகம் இருக்கு, வக்ரம் அடைஞ்சிடக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க, அதிக பாகையில் இருக்கக்கூடிய கிரகம் வக்ரம் அடைஞ்சிடக்கூடாது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது அந்த அதிக பாகை தன்மையில. அப்போ ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிக பாகை கிரகத்தினுடைய வழியில் நீங்கள் சென்று விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளர்கள். இதுல என்னன்னா ஒரு சில திசைகள் வரும், அந்த திசையில மட்டும் கொஞ்சம் மைனஸ் கொடுக்கும். இப்போ உதாரணமாக புதன் 6ல அதிக பாகையில் இருக்காரு வச்சுக்கோங்க, செவ்வாய் திசை வரும்போது மட்டும் இந்த புதனால பெருசா வேலை செய்ய முடியாது. அந்த டைம்ல நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாழ்வியல் பரிகாரங்களை பண்ணிக்கிட்டோம்னா ஜெயிச்சிடலாம். இப்போ ஒண்ணு வேண்டாங்க, புதன் அதிக பாகையில் இருக்கு, ஒருவேளை செவ்வாய் திசை வந்துருது, அந்த திசையில இவரால் பலன் கொடுக்க முடியாது. அப்ப நாம என்ன பண்ணணும், அதுக்கான வாழ்வியல் பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டு நம்ம ஜெயிச்சிடலாம். உதாரணமா 2ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கு உண்டானவர் 6ல் இருக்கிறாருன்னு வச்சுக்கீங்களேன், என்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரங்களை செய்யலாம்? ஒரு கேள்வி இருக்குல்ல, என்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரங்கள்? சார் சிம்பிள் தாங்க சார். 5ஆம் இடம் என்பது மனம், நம்முடைய மனம். 6ஆம் இடம் என்பது நோய். அப்ப மனம் சார்ந்த நோய் யாரு? மூளை வளர்ச்சி குன்றியவர்கள். அப்ப 2ஆம் இடம் என்னது? சாப்பாடு. அப்ப என்ன பண்ணலாங்க, மூளை வளர்ச்சி குன்றியவர்களுக்கு என்ன பண்ணலாங்க, புதன்கிழமைனால சாப்பாடு கொடுக்கலாம். அது எப்பன்னா அந்த எதிர் திசை வரும்போது, அதாவது இந்த புதனுக்கு எதிரானவர் செவ்வாய், அவர் திசை வரும்போது மட்டும் அதை செஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி இதுலயே பரிகாரத்துல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கிறேங்க. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அதிக பாகை கிரகத்துடைய வழியில போனோம்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. ஓகேங்களா? இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகத்துல இன்னொரு ஜாதகம் ஒன்று எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இந்த சொந்த தொழிலால ஜெயிக்கிற ஜாதகம். ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, சொந்த தொழில் மூலமா ஒரு உயர்ந்த நிலை அடையறாங்களா இல்லையா? எத்தனையோ பேர் சொந்த தொழில் செய்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க இல்லையா? உதாரணம் ஒரு லக்கணம் ஒன்று எடுத்துக்குவோம், தனுசு லக்கணம் எடுத்துக்குவோம். ஒரு ஜாதகர் தனுஷ் லக்னத்துல பிறந்திருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒரு கிரகம், அதாவது 10ஆம் அதிபதி அதிக பாகையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. யாருங்க? 7ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கு உண்டான புதன் அதிக பாகையில் இருக்காரு. அப்ப அதிக பாகையில் இருக்கணும் அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு புதன் அதிக பாகையில் இருக்கணும்னா எங்கிருந்தா யோகத்தை தருவாருன்னு தெரியணும்.
மறைஞ்சா தான் யோகத்தை தருவார். இப்போ ஒண்ணு வேண்டாங்க, இந்த 7ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் உண்டான புதன் உதாரணமா லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அதிக பாகை வாங்கியிருக்காரு இப்படி வச்சுக்கோங்க. அல்லது 7ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் உண்டான புதன் 8ஆம் இடத்துல போய் அதிக பாகையில வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அதிக பாகையில் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜாதகர் சொந்த தொழில் ஜெயிப்பார். ஜெயிப்பாரா மாட்டாருங்களா? கண்டிப்பா ஜெயிப்பார். ஏன்னா இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த தனுஷ் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் மறைவு பெறுவதுதான் யோகம். அது சொந்த தொழில் பண்றவங்களுக்கு மறைவு பெறுவதுதான் யோகம். அப்ப 7க்கும் 10க்கும் உண்டான புதன் 8ல போய் மறைஞ்சிட்டார் அப்படின்னா, அது மறைஞ்சு அதிக பாகை வாங்கிட்டார்னா 100% இந்த ஜாதகர் சொந்த தொழில உயர்வடைவாரு. அப்போ அதுக்கான காலம் எப்படின்னா என்னங்க, 7ஆம் இடம் யாருங்க, மனைவி. அப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சொந்த தொழில் செய்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவார். அதுக்கு செவ்வாதசை வந்தாலும் ஒரு வெற்றி அடைஞ்சிருவார். ஏன்னு சொல்லுங்க, ஆல்ரெடி புதன் கெட்டதும் தான் யோகம். அப்ப செவ்வாதசி கெட்ட இன்னும் யோகம் தான். புரியுதுங்களா? அப்படி அதிக பாகை கிரகத்தை பொறுத்த வரைக்கும் என்னங்க, நம்முடைய லைஃப்ல ஒரு பெரிய வெற்றியாளராக உங்களை மாத்திருவார். சரிங்களா? நீங்க வாங்க. அப்ப இந்த அதிக பாகை கிரகத்தினுடைய பலன்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து மிகப்பெரிய லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போகும். நீங்க அதை கரெக்டா இயக்கணும். ஏன்னா வாழ்க்கையில வந்து பெரிய பெரிய வெற்றி பெற்ற ஜாதகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாமே அதிக பாகையினுடைய என்ன அந்த வழியில் இருக்கிறவங்க. சரிங்களா? அதனால நீங்க ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணணுங்க, உங்களுடைய ஜாதகத்துல அதிக பாகை கிரகம் எதுன்னு பாருங்க. அதை தொட்டிங்க ஜெயிச்சிருவீங்க, சத்தியமா ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா வந்து ஒரு சாதாரணமெல்லாம் சொல்லலைங்க. கிட்டத்தட்ட எவ்வளவோ ஜாதகங்கள் ஆய்வு பண்ணி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்னோட அனுபவத்துல கிட்டத்தட்ட ஒரு 35,000 ஜாதகத்துக்கு மேல பார்த்திருப்பேன். அனுபவத்துல இவர் 15 வருஷ காலத்துல பார்த்திருப்பேங்க. ஆனால் நான் நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ண அது நமக்கு கிடைச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிக பாகை கிரகத்தினுடைய வழி சென்றவை ஜெயிச்சிருக்காங்க. பொய்யெல்லாம் சொல்லலைங்க, சத்தியமா. அப்ப அந்த அதிக பாகை கிரகத்துடைய வழியை கண்டுபிடிச்சு அந்த வழியில நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. என்ன அது செயல்படுறதுக்கான காலம், அதை செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை என்னங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே வெறுமனே வந்து அப்படியே இருந்துருவாங்க. இப்போ உங்களுக்கு அதிக பாகை கிரகம் 7, 10 கூட புதன் வச்சுக்கோங்க, பொண்ணு வேண்டாங்க. 6ஆம் வீட்டுக்குடையவர் யாரு, சுக்கிரன். 6ஆம் வீட்டுக்கு உண்டானவர் சுக்கிரன். இவர் லக்கணத்துக்கு 9ல் இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். 6ஆம் வீட்டுக்குடைய சுக்கிரன் 9ல் இருக்கிறார். இவர் ஒரு ஏதாவது ஒரு டிகிரியில் இருக்கிறார், ஒரு 10 டிகிரி இருக்காரு வச்சுக்கோங்களேன். ஆனா புதன் அதிக டிகிரின்னு சொல்லிட்டோம். அப்போ இவர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார், வாழ்க்கை ஃபுல்லா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனா வந்து ஜெயிக்க முடியாது. ஏன்னு சொல்லுங்க, இவருக்கு அதிக பாகிக்கிறது புதன் தானே. அப்ப அந்த தொழிலுங்கிற விஷயத்தை செஞ்சா தானே ஒரு வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்ப இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்லை. ஸோ இந்த ஹை டிகிரி பிளானட்டை வந்து எப்படி இயக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அப்ப அந்த ஹை டிகிரி பிளானட்டை வந்து கரெக்டான முறையில் கொண்டு போய் இயக்கணும்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். 100% சத்தியம் நான் எழுதியே கொடுப்பேன், அந்த அளவுக்கு ஜெயிக்க முடியும். ஏன்னா அதை ஆக்டிவேட் பண்ற விதம் மட்டும் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டா போதும், கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜாதகத்தினுடைய அதிக பாகை கிரகத்தை இயக்கி ஒவ்வொருவரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.